வணக்கம் திரு கோபாலகிருஷ்ணன். வருமான வரி தொடர்பாக கிருஷ்ணகிரியிலிருந்து ராஜதுரை விளக்கம் கேட்டுள்ளார். தான் தனியார் நிறுவனத்தில் பணிபுரிவதாகவும் வருமான வரி வரம்பில் இல்லை என்றும் அவர் தெரிவித்துள்ளார். இப்போது அவசரமாக தனிநபர் கடன் தேவைப்படுகிறது என்றும் அவர் குறிப்பிட்டுள்ளார். வருமான வரி செலுத்துவோருக்கு மட்டும்தான் வங்கிக் கடன் கிடைக்குமா? தான் கடன் பெற வழி இருக்கிறதா என அவர் கேட்டுள்ளார். அவருக்கு உங்களது விளக்கம் என்ன? நிச்சயமா வருமான வரி செலுத்தினால்தான் வங்கி கடன் கிடைக்கும் என்பது என்ற நிலை இல்லை. அதுல ஒன்றும் சந்தேகமே கிடையாது. வருமான வரி செலுத்துறவரா இருக்கலாம், வருமான வரி செலுத்தாதவரா இருக்கலாம், யாரா இருந்தாலும் வங்கியில கடன் வாங்கலாம். அப்படி வாங்கும் போது என்ன கடன் என்ன தொகைக்கு வாங்குறாரோ அதை திருப்பி செலுத்துவதற்கு குறிப்பிட்ட காலத்துல ஓராண்டிலோ 2 ஆண்டிலோ 3 ஆண்டிலோ அந்தந்த கடன் திட்டத்துக்கு தகுந்த மாதிரி திருப்பி செலுத்தக்கூடிய மாதாந்திர தவணையை இஎம்ஐன்னு சொல்றேன். அந்த மாதாந்திர தவணை செலுத்துவதற்கு போதுமான அளவு அவருக்கு வருமானம் இருக்கிறதா என்று பார்ப்பார்கள். எப்படின்னு பாக்குறாங்கன்னா, அவருடைய வருமானம் என்ன, அவருடைய குடும்பத்துக்கு அத்தியாவசியமாக தேவைப்படும் செலவுகளுக்கெல்லாம் ஒதுக்கீடு செய்துவிட்டு மீதம் உள்ள தொகையிலிருந்து இந்த புதிதாக கடன் வாங்கும் தொகைக்கு இஎம்ஐ கட்ட முடியுமா என்பதைத்தான் பார்ப்பார்கள். அதற்கு அளவுகோலாக பொதுவாக வங்கிகள் என்ன செய்வார்கள் என்றால், ஒரு வருமானம் என்ன, வருமான சான்றிதழ் கேட்பார்கள். அது அவங்க தனியார் துறையா இருந்தாலும் சரி, பொதுத்துறையா இருந்தாலும் சரி, அவங்க எங்க வேலை செய்யறாங்களோ அந்த இடத்துல இருந்து வருமான வரி வருமான சான்றிதழ் கேட்பார்கள். அந்த வருமான சான்றிதழ் வருமானத்துக்கு அதிகமாக அவர்களுக்கு வேறு ஏதாவது வருமானம் இருக்கலாம். உதாரணமாக அவங்களுக்கு ஒரு வீடு இருந்து அல்லது அவங்க இருக்கிற வீடுல ஒரு போர்ஷனோ வாடகைக்கு கொடுத்தாங்கன்னா அந்த வாடகை மூலம் கிடைக்கக்கூடிய வருமானம், அல்லது பகுதி நேர வேலை செய்தால் அதன் மூலம் கிடைக்கும் வருமானம், அல்லது பகுதி நேர சுய தொழில் செய்தால் அதிலிருந்து கிடைக்கக்கூடிய வருமானம், இவற்றிற்கெல்லாம் ஆதாரமாக அவங்க நீங்க வரி செலுத்துவதாயிருந்தால் உங்க வருமான வரி படிவத்தை கொடுங்கள் அப்படின்னு கேட்பாங்க. அவ்வளவுதானே தவிர வருமான வரி செலுத்தும் அளவுக்கு எனக்கு வருமானம் இல்லை என்ற ஒரு நிலை இருக்குமே, ஆனால் அதற்கு ஒரு சான்றிதழ் தேவை என்று கேட்பது பழக்கம் இல்லை. இது ஏதோ ரொம்ப அபூர்வமா ஏதோ ஒரு பேங்க்ல ஏதோ ஒரு மேலாளர் கேட்டிருக்காருன்னு நினைக்கிறேன். அவருக்கு விஷயத்தை எடுத்து விபரமாக சொல்லி இந்த இதுல இருந்து தீர்வு பெறலாம். அப்படியும் ஏதோ ஒரு காரணத்துக்காக அவர் அந்த மாதிரி ஒரு வருமான வரி செலுத்த வேண்டிய இல்லை, அந்த அளவுக்கு நான் வருமானம் வாங்கவில்லை என்று ஒரு சான்றிதழ் கொடுக்கத்தான் வேண்டும் என்று அவர் நிர்பந்தம் செய்தால் ஒரு சார்ட்டர்ட் அக்கவுண்டன்ட், அதாவது பட்டய கணக்காளர், அவரிடம் விஷயத்தை சொல்லி அவரிடமிருந்து ஒரு சான்றிதழ் பெற்றுக் கொடுக்கலாம்.